ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருக்க மாவு வச்சியே நம்ம 7 வகையான தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நூடுல்ஸ் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நறுக்கிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். கொதி வந்ததுக்கப்புறம் 2 நூடுல்ஸ் பீஸை அதில் ஆட் பண்ணுங்கள். அதை 3 நிமிஷம் சிம்மில் குக் பண்ணுங்கள். நல்லா கிண்டி விடுங்க. அதை 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்தாச்சு. இப்போ இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிட்டு தோசை ஊற்றிடலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சிருந்த நூடுல்ஸை தோசை மேலே ஆட் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச நூடுல்ஸ் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம காய்கறி தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி தோசை சுடுங்க. கொஞ்சோண்டு நறுக்கிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறி தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்கள் விருப்பம்தான். கொஞ்சம் கேரட்டும் சேர்த்துக்கலாம். கடைசியில் நம்ம குடமிளகா சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் தடவி விட்டுக்கோங்க.
கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டால் கொஞ்சம் முறுமுறுன்னு வரும். இப்போ ரொம்ப டேஸ்டியான காய்கறி தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பிஸ்தாவை நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பாதாம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 பீஸ் டேட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். எவ்வளோ ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுறோமோ அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ சூப்பரான ட்ரை ஃப்ரூட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பொடி தோசை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இட்லி பொடி தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இட்லி பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். வீட்டில் செஞ்ச இட்லி பொடி தான். இப்போ மொறு பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வெங்காய தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நல்லா பெரிய தோசையாக விட்டுக்கோங்க. அதில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது வெங்காய தோசைனால கொஞ்சம் நிறைய வெங்காயம் சேர்த்துக்கலாம். எவ்வளோ நிறைய நம்ம எண்ணெய் ஊற்றுறோமோ அப்போ தான் தோசை நமக்கு மொறுமொறுன்னு கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ ஆனியன் தோசை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தோசை ஊற்றிட்டு அதில் துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க, அது ஆப்ஷனல் தான். இப்போ சுவையான தேங்காய் தோசை ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம முட்டை தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் தனியாக எடுத்துக்கலாம்.
தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெப்பர் தூள், அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ தோசையை விட்டுக்கலாம். இப்போ அதில் வெள்ளைக்கருவை சேர்த்துக்கலாம். வெள்ளைக்கரு கொஞ்சம் வெந்தோடனே நம்ம மஞ்சள் கரு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கலாம். அது 1 நிமிஷம் மூடி வச்சிருங்க. இப்போ உங்களுக்கு பிடிச்ச முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.